Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் class 10 chapter 8 introduction to trigonometryல exercise 8.1ல introduction part வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ trigonometry அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புது சாப்டர், அதாவது இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி கிளாஸஸில் வந்து நீங்கள் trigonometry பற்றி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ trigonometry அப்படின்றது வந்து என்னன்னா, இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி. இங்கே ட்ரிக்னாமெண்ட்ரிக் ரேஷியோஸ் வந்து படிப்போம் நம்ம இந்த சாப்டரில். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா வந்து என்னென்ன அப்படின்னா, சைன், காஸ், டேன் இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிக் ரேஷியோஸாக வந்து நம்ம படிப்போம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா, ஒரு ரைட் ட்ரையாங்கிளை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எடுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ, பி அண்ட் சின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொன்னோன்னா, ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏது, இது வந்து அட்ஜசன்ட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏ. இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏ அண்ட் அட்ஜசன்ட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏ அண்ட் திஸ் வில் பி த ஹைபாட்டனியஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா பைத்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ பைத்தாகரஸ் தியரமில் வந்து நம்மளுக்கு தெரியும், sum of the square of the sum of the other two sides is equal to the square of the hypotenuse. ஸோ அதே தான் வந்து நம்ம இதில் வந்து இந்த பைத்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணியும் வந்து நம்ம சில சம்ஸும் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். சைன், கொசைன், டான்ஜென்ட், கொசிகென்ட், சீகென்ட், கோடான்ஜென்ட் இது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சைன், இப்போ வந்து நான் இங்கே ஏக்கு தானே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து சைன் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆங்கிள். ஸோ இப்போ இங்கே இந்த ஆங்கிள் வந்து மாறலாம், அதாவது சைன் டீட்டா அப்படின்னு வந்து வரலாம், சைன் பி, சைன் சி, சைன் டி எது வேணாலும் வரலாம். நம்ம என்ன ஆங்கிள் அங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிளோட நேமை போட்டுக்கணும். இந்த ஆங்கிள் எழுதாமல் வெறும் சைன் அப்படின்னு மட்டும் நம்ம எழுதும் போது அது மீனிங்கே வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இந்த ஆங்கிளோட சேர்த்து மென்ஷன் பண்ணும் போது தான் வந்து இதுக்கு மீனிங்கே கிடைக்கும். இந்த ஆங்கிள் எழுதாமல் வெறும் சைன் மட்டும் எழுதுகிறோம், வெறும் சைன், வெறும் கொசைன், டேன் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து மீனிங்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து அர்த்தம். ஸோ இப்போது சைனுக்கு வந்து எப்படி எழுதுவோம், ரேஷியோ வந்து எப்படி எழுதுவோம்னா, சைன் ஏன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த டயக்ராம் வச்சு நான் எழுத போகிறேன். நான் ஏ தானே எடுத்திருக்கேன், இது ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏ, அட்ஜசன்ட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏ, ஹைபாட்டனியூஸ். இப்போ ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் ஏன்னா எது, பிசி பை ஏசி. அதே மாதிரி அடுத்தது காஸ், கொசைன் ஏவை நான் காஸ் ஏன்னு வந்து எழுதுகிறேன், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். நீங்கள் இந்த ரேஷியோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே சைனுக்கு வந்து என்ன வரும், காசுக்கு என்ன வரும், டேனுக்கு என்ன வரும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இது வந்து டிபெண்டிங் அப்போ இந்த ட்ரையாங்கிள் நேம் பண்ணியிருக்கிறத வச்சு அது மாறும். பட் ஆனால் சைன் காஸ் எல்லாம் வந்து, அதாவது ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ் இந்த ரேஷியோஸ்லாம் வந்து மாறாது. அட்ஜசன்ட் வந்து என்னது, ஏபி பை ஏசி. அதே மாதிரி தான் வந்து டேன். ஸோ டேன் ஏ வந்து என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் அப்படின்றது வந்து பிசி, அட்ஜசன்ட் அப்படின்றது வந்து ஏபி. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இது மூணும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அடுத்த மூணு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்னது, கோசீக், கோசிகென்ட்டு நம்ம ஷார்ட்டாக வந்து கோசீக் அப்படின்னு வந்து எழுதுவோம். அண்ட் வித் த ஆங்கிள். இல்லை எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். கோசீக் வந்து என்னென்னா, இட் இஸ் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். அப்போனா என்ன வரும், 1 பை சைன் ஏ. கோசிக் வந்து என்னது, அப்படியே சைனோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து கோசிக். ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் எழுதியிருக்கோமா. ஸோ அப்போ ஹைபாட்டனியூஸ் பை ஆப்போசிட் அப்படின்னு வந்து வரும். அப்போது இங்கே இதுவும் அப்படியே மாறும், ஏசி பை
பிசி. இப்போ அடுத்தது வந்து சீக்கண்ட் நம்ம சீக் ஏ அப்படின்னு வந்து எழுதுவோம். அண்ட் இங்கே இது வந்து என்னது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ். ஸோ காஸ் ஏ. ஸோ அப்போ வந்து என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ் இருக்கா, அப்போனா 1 பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ். அப்போனா என்ன வரும், ஹைபாட்டனியஸ் பை அட்ஜசன்ட். அப்போது ஏசி பை ஏபி அது நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தது வந்து கோடான்ஜென்ட் காட் ஏ அப்படின்னு எழுதுவோம், விச் இஸ் நத்திங் பட் 1 பை டேன் ஏ. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், அப்படியே வந்து டேஞ்சென்ட்டோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து என்னது, ஏபி பை பிசி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சம்ஸுமே வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இந்த டேனுக்கும் காட்டுக்கும் வந்து இப்போ இங்கே சைனுக்கு வந்து நான் சைன் காஸ் டேன் வந்து இது அப்படியே தான் இருக்கும். அண்ட் இதுக்கு இன்னும் சில ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு ரிலேட்டபிளாக இல்லை, அதாவது இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையில்லை, பட் அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டேன் ஏ ஈக்குவல் டு என்னன்னா சைன் ஏ பை காஸ் ஏ. அதாவது tan ஏ வந்து sin ஏ பை காஸ் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி காட் ஏ இருக்குல்ல, அது வந்து 1 பை tan ஏன்னு எழுதலாம். இல்லாட்டி காஸ் ஏ பை சைன் ஏ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா அண்ட் இதுவும் வந்து ஃபார்முலா. இது வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 8.3 சால்வ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இது tan வந்து ஆப்போசிட் பை இந்த ஃபார்முலாஸும் மனப்பாடம் செஞ்சுக்கணும், இதுவுமே வந்து தேவை. இது எல்லாமே வந்து தேவை. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் செஞ்சால் தான் ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்மளுக்கு சம்ஸ் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேஜராக இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 1, given tan A equal to 4/3, find the other trigonometric ratios of the angle அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அதர் trigonometric ratios கேட்டிருக்காங்க. அப்போ டேனை தவிர்த்து நம்ம சைன் காஸ் கோசிக் சீக்கெண்ட் காட் இது எல்லாமே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 சைட்ஸும் வந்து தெரியணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, tan A ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேனோட ஃபார்முலா வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஐடென்டிட்டி என்ன பார்த்தோம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரேஷியோஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே tan A கொடுத்துருக்காங்க. இந்த A வந்து நீங்கள் எங்கே எழுதுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் A எழுதலாம், இங்கேயும் A எழுதலாம். இங்கே மட்டும் எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே வர ஆங்கிள் ஒன்று இந்த அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஒன்று இங்கே வரும், இல்லை இங்கே வரும். இங்கே 90 டிகிரி ஆகிடுது, ஸோ இங்கே வராது. ஸோ நான் எனக்கு கன்வீனியன்ட் இங்கே, அதனால் வந்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் அண்ட் B அண்ட் C. ஸோ இப்போ வந்து என்னது, ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் A வந்தது. இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் 4 போடணும். ஸோ அப்போ ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து எது, இங்கே 4. அட்ஜசன்ட் சைடு இது. இப்போது இந்த சைடு ஹைபாட்டனியஸ் பக்கம் நம்மளுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை எழுத முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஏசி ஸ்கொயர் தெரியாது, இங்கே வந்து ஏபி வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் விச் இஸ் 9 ப்ளஸ் 16. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஏசி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ ஏசி ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. இங்கே வந்து வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் எடுப்போம், அதனால் 5 வந்துடும். ஸோ ஏசி வந்து 5 வந்துடுச்சு. இப்போ அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கேட்டிருக்காங்களா, ஸோ சைன் ஏ வந்து எழுதுகிறோம். அப்போது சைன் என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ். ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ். ஆப்போசிட் சைடு வந்து 4, ஹைபாட்டனியஸ் வந்து 5. அடுத்தது காஸ். காஸ் ஏ என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியஸ். 3/5 வந்துடும். ஏக்கு அட்ஜசன்ட் சைடை தான் எழுதணும். tan இங்கே இருக்குது. அடுத்தது வந்து கொசீக்.
ஸோ கொசிக் ஏ நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். கொசிக்கு வந்து என்னது 1/sin A, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன், அப்போ என்ன வரும் 5/4. சீக்கண்ட் ஏ அப்படின்றது வந்து என்னது 1/cos A, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ், அப்போ 5/3 வந்துடும். அடுத்தது வந்து காட் கண்டுபிடிக்கணும். ஸோ காட் ஏன்றது என்னது 1/tan. ஸோ அப்போ டேனோட அப்படியே ரெசிப்ரோக்கல், அப்போ 3/4. ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். இஃப் ஆங்கிள் B and angle Q are acute angles such that sin B is equal to sin Q, then prove that angle B equal to angle Q அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கிவனில் வந்து என்ன நல்லா இருக்குது. ஸோ கிவன் sin B equal to sin Q, என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் தட் angle B is equal to angle Q அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூஃபில் இப்போ வந்து அவங்க இங்கே வந்து angle B angle Q acute angle சொல்லியிருக்காங்க. நம்ம 2 ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ABC PQR. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் PQR, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க sin B. ஸோ sin B ஈக்குவல் டு, சைன் வந்தாவே என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ B இங்கே இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து என்னது? AC பை AB. அண்ட் sin Q ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். Qக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்க்கணும். அப்போது PR பை PQ. இங்கே வந்து என்னது? such that sin B is equal to sin Q. அப்போ sin Bயும் sin Qவும் ஈக்குவல் அப்படின்னு வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. sin B ஈக்குவல் டு sin Q அப்படின்றது தான் வந்து கிவன். ஸோ அப்போது AC பை AB இஸ் ஈக்குவல் டு PR பை PQ. இது அப்படியே நம்மளுக்கு இது கிடச்சிருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ AC பை PR இஸ் ஈக்குவல் டு AB பை PQ. this is equal to some constant K அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது AC by PR equal to K, AB by PQ equal to K. அப்போ AC equal to K into PR, AB equal to K into PQ அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு, ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து என்னது? ஏபிசி PQR. ஸோ இப்போது இதை வச்சு பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன வரும்? ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அப்போது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது எனக்கு இங்கே பார்த்தோம்னா ஏசிக்கு எனக்கு ஒரு வேல்யூ தெரியும், அதே மாதிரி ஏபிக்கு எனக்கு ஒரு வேல்யூ தெரியும், பிசிக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? பிசி ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நான் கொண்டு வரேன். அதே மாதிரியே இன் ட்ரையாங்கிள் PQR என்ன வரும்? PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். PQவும் PRவும் வந்து இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு QRை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ QR ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும், PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். ஏன்னா இங்கே PRவும் PQவும் இன்வால்வ் ஆகிருக்கு, அதனால் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடும், QRை மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். அண்ட் இதை வந்து நான் 1ன்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிசி பை கியூஆர். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் தான் மேலே வந்திருக்கு, ஏசி ஏபின்ட்டு. ஸோ அப்போது பிசி ஸ்கொயர் பை கியூஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், அண்ட் இது வந்து தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம் எல்லாமே. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிசிக்கு வந்து என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். கியூஆர் ஸ்கொயர் வந்து என்னது? பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர்
ஸ்கொயர்னு வந்து வரும். இப்போது ஏபிக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கே இன்ட்டு பிக்யூ. ஸோ கே ஸ்கொயர் இன்ட்டு பிக்யூ ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் ஏசிக்கு வந்து கே ஸ்கொயர் இன்ட்டு பிஆர் ஸ்கொயர் வந்து வரும். அதே மாதிரி இங்கே கீழே டினாமினேட்டரில் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே பிக்யூ டேர்ம்ஸில் வந்துருச்சு. பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இங்கே கே ஸ்கொயர் காமனாக எடுக்கலாமா வெளியில்? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் எடுத்துட்டேன். பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ இப்போது இந்த கே ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறேன். இப்போ கே இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் பை square root of pq square minus pr square. This is equal to bc by qr. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எனக்கு வந்து என்ன கிடைக்கும், this implies bc by qr is equal to k அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ac by pr equal to k, ab by pq equal to kன்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இது மூணுமே ஈக்குவல் டு கேனா ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்துக்குமே கே இருக்குது, இங்கே மூணுத்துக்குமே. அப்போ வந்து ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். திஸ் ஆல் ஈக்குவல் டு கே. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏசி பை PR is equal to AB by PQ equal to BC by QR வரும். ஸோ இதெல்லாம் என்னது, corresponding sides of triangle ABC and PQR. Triangle are in same ratio. அப்போ வந்து என்ன அர்த்தம், triangle ABC similar to ட்ரையாங்கிள் PQR. இது வந்து நம்ம ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் சிமிலாரிட்டியில் படிச்சிருப்போம். ஸோ அப்போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது, சிமிலர்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போது ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், நம்ம என்ன சொல்லலாம், angle B is equal to angle Q அப்படின்னு வந்து சொல்லலாம். hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து ஆன்சர் ஃபார் த எக்ஸாம்பிள் 2. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 3 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 வந்து பார்க்கலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏசிபி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசிபி ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் அட் சி இன் விச் AB equal to 29 units. ஸோ AB வந்து 29 units, BC வந்து 21 and ABC equal to theta. ஸோ அதாவது இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். Determine the values of cos square theta plus sin square theta, cos square theta minus sin square theta. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏசியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏபி ஸ்கொயர் equal to AC square plus BC square. So 29 square equal to AC square plus 21 square. So AC மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கணும், ஏன்னா AC தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 21 bringing to the left hand side. So 29 square minus 21 square is equal to AC square வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படி எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கொயர் பண்ணியும் வந்து நம்ம எழுதியும் சப்ராக்ட் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ 29 + 21 into 29 minus 21 equal to AC square. அதாவது a square minus b square equal to a plus b into a minus b. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 29 + 21 வந்து 50 into
29 minus 21 8 equal to AC square. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது 400 equal to AC square வரும். AC equal to plus or minus square root of 400 which is AC equal to 20 units. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வந்து நம்ம எடுப்போம் சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ ஏசி வந்து என்னது 20 யூனிட்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இங்கேயும் காசு சைன் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் டீட்டாவோட வேல்யூவும் சைன் டீட்டா வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டென்யூஸ். ஸோ இப்போ ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடு, அதாவது டீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி பை ஏபி which is 21 by 29. அடுத்தது வந்து sin theta. sin thetaக்கு வந்து opposite by hypotenuse. ஸோ ஆப்போசிட் அப்படின்றது வந்து ஏசி பை ஏபி. ஸோ ஏசி வந்து 20 அண்டு ஏபி வந்து 29. ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் sin square theta. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos theta வந்து என்னது 21 by 29 whole square plus 20 by 29 whole square வந்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ 29 whole square எழுதிக்கிறோம். 21 whole square plus 20 whole square வந்து எழுதிக்கிறோம். which is 441 plus 400 by 29 ஹோல் ஸ்கொயர் வந்து 841. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து 841 by 841 which is equal to 1 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் 21 by 29 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 20 by 29 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் 29 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 21 ப்ளஸ் 20 21 மைனஸ் 20 பை 29 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ 41 இன்ட்டு 1 பை 29 ஹோல் ஸ்கொயர் வந்து 841. ஸோ 41 பை 841. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த எக்ஸாம்பிள் 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 4 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4ல் in a right triangle ABC right angled at B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if tan A equal to 1 then verify 2 sin A cos A equal to 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ tan ஏனா ஆங்கிள் ஏலேருந்து வந்து பார்க்கணும். ஸோ tan A equal to 1. அப்போது tan வந்து என்னது ஆப்போசிட் by adjacent. ஸோ ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது பிசி பை adjacent வந்து ஏபி. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது பிசி ஈக்குவல் டு ஏபி அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ பிசி ஈக்குவல் டு ஏபி கிடச்சிருக்கு. அண்டு பிசி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். கே வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர், எனி பாசிட்டிவ் நம்பர். இப்போ வந்து ஏசி இருக்கா, ஏசி தான் வந்து என்னது ஹைபாட்டென்யூஸ் சைடு. ஹைபாட்டென்யூஸ் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். என்ன அப்ளை பண்ணுறோம் பைத்தாகரஸ் தேரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ இங்கே ஏபியும் பிசியும் ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ கே வந்து நம்ம எழுதலாம் ஏபி ஸ்கொயர் பதிலாக கே ஸ்கொயர் போடுறோம். பிசி ஸ்கொயருக்கு பதிலாக கே ஸ்கொயர் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2k ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ ஏசி வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2k ஸ்கொயர். அப்போ வந்து இங்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ √2k வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏசியோட வேல்யூ ஹைபாட்டென்யூஸ் வேல்யூ வந்து என்னது √2k. இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் என்ன வெரிஃபை பண்ணோம் 2 sin A cos A ஈக்குவல் டு 1ன்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ சைன் ஏவும் காஸ் ஏவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சைனே வந்து என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து எது பிசி, ஹைப்போட்டெனியஸ் வந்து ஏசி. ஸோ வேல்யூ என்னது பிசிக்கு வந்து கே பை ஏசி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு கே வந்துடும். அப்போது சைன் ஏ வந்து என்னது கே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு கே கேன்சல் ஆகிடும், 1/√2 வந்து வரும். காஸ் ஏ வந்து என்னது அட்ஜசென்ட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போது ஏக்கு அட்ஜசென்ட் சைடு வந்து எது ஏபி. ஸோ ஏபி பை ஏசி. ஸோ அப்போ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து கே தான், ஏசி வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு கே. ஸோ அப்போ காஸ் ஏ இஸ் 1/√2 நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 sin a இன்ட்டு காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும், நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு சைன் ஏ வேல்யூ என்னது 1/√2, காஸ் ஏ வேல்யூ 1/√2 ஈக்குவல் டு இந்த என்ன ஆகும், இது 1√2 இன்ட்டு √2, இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 1/√2 இன்ட்டு √2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட் வில் பி 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், which will be 1. ஸோ hence verified. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 2/2 வரும், which is equal to 1. hence verified. இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5, in a triangle OPQ right angled at P. ஸோ P வந்து இங்கே 90 டிகிரியில் வந்துடும். OP is equal to 7. OP வந்து 7 cm. OP and OQ minus PQ is equal to 1 cm அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் sin Q and cos Q அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, OQ ஈக்குவல் டு 1 + PQ அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். அதாவது இங்கே OQ மைனஸ் PQ இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வந்து OQ ஈக்குவல் டு 1 + PQ அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். என்ன வரும், OQ ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர்னு வந்து வரும். இங்கே நம்மளுக்கு OP வந்து 7ன்னு தெரியும். ஸோ 7 ஸ்கொயர் வந்துடும். PQ அப்படியே வந்து நான் எடுத்துக்கிறேன், PQ ஸ்கொயர். இங்கே OQக்கு பதிலாக 1 + PQன்னு எடுத்துருக்கோம். ஸோ 1 + PQ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதுறோம். இப்போது இந்த 1 + PQ த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். இங்கே A இருக்கிற இடத்துல 1ம் B இருக்கிற இடத்துல PQன்னு வந்து இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு PQ ப்ளஸ் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் PQ ஸ்கொயர்னு வரும். இந்த PQ ஸ்கொயரும் PQ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும், 1 + 2PQ ஈக்குவல் டு 49. 2PQ ஈக்குவல் டு 49 minus 1. 2PQ ஈக்குவல் டு 48 and PQ ஈக்குவல் டு 48/2. PQ ஈக்குவல் டு 24. ஸோ PQ வேல்யூ வந்து 24. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், OQ தான் நம்மளுக்கு வேணும். OQ என்னது, OQ ஈக்குவல் டு 1 + PQ. ஸோ OQ ஈக்குவல் டு 1 + PQ. PQ வேல்யூ என்னது 24. ஸோ 1 + 24. OQ ஈக்குவல் டு 25. ஸோ இங்கே 25ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் sin Q and cos Q. அப்போனா வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் Q வந்து நம்ம எழுதணும். ஸோ sin Q என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ அப்போ Qக்கு ஆப்போசிட் சைடு வந்து OP, ஹைப்போட்டெனிஸ் வந்து OQ. அப்போது 7/25 வந்து வரும். cos Q ஈக்குவல் டு அட்ஜசென்ட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ அப்போது அட்ஜசென்ட் வந்து என்னது, Qக்கு அட்ஜசென்ட் சைடு வந்து என்னது PQ பை OQ ஈக்குவல் டு PQ வேல்யூ வந்து 24. 24/25. ஸோ எக்ஸாம்பிள் 5ஓட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 8.1 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.